காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பலவு செய்யலாம். மஷ்ரூம் பலவு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நான் வந்து ஒரு 300 கிராம் அரிசி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து கொத்தமல்லி புதினா வச்சுருக்கேன். கருப்பில் கொஞ்சமாக செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரேன் நான். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் வந்து தக்காளி ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூன் இது கூட வந்து தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நான் மீடியமில் வச்சிடுறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து நல்லா கொதிச்சு வச்சுக்காங்க. இப்போ வந்து மசாலா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நம்ம மஷ்ரூம் நல்லா கழுவி வச்சுருக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு மஷ்ரூம் போட்டுக்கலாம். எப்போவுமே சிக்கனில் நம்ம பிரியாணி செய்கிறோம், மட்டனில் பிரியாணி செய்கிறோம் இல்லையா. இது வந்து மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லலாம், பலாவுன்னு சொல்லலாம் நம்ம. இப்போ வந்து நான் ஒரு 300 கிராம் அரிசி கழுவி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் வந்து ஒரு பாவு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இந்த சமைப்பு உப்பெல்லாம் சரியாக பார்த்துன்னு ஒரு கொதி வந்தவுடனே ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியமில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கேஸ் கம்மி பண்ணணும். பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு வாட்டி கொதி வந்த பிறகு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ தான் நான் வந்து திறந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்றேன். கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க தண்ணி இதெல்லாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டு தரலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது மஷ்ரூம் பிரியாணி. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு குருமா, மஷ்ரூம் பிரியாணி. இதுதான் இன்னைக்கு. இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.